உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பத்தி கவலைப்படாதீங்க. இவன் தப்பிச்சு போயிடக்கூடாது. வெளியே இருந்தா இன்னும் எத்தனை பேரை கொல்லுவானே தெரியாது. விட்டுறாதீங்க. தியாகி ஆகணும்னு ஆசையா இருக்கா? அப்ப சரி, உன்னை தியாகி ஆக்கிடுறேன். வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ணாத. சாவியை எடு, முதல்ல அவனை ரிலீஸ் பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம் அவனை சுட்டுருங்க. வாய முறா. உன் கூட சேர்ந்து இன்னும் 1000 பேர் சாவாங்க. பரவாயில்லையா? மொத்த இடத்தையும் பாமால வெடிக்க வச்சிருவோம். வாய மூடிட்டு நில்லுடா. நான் தான் அப்பவே சொன்னல, என்னுடைய கோட் நான் மட்டும் தான்டா. கன்ஷாட் சத்த மாதிரி இருக்கு. எவன்டா ஷூட் பண்ணதே? விடாதீங்க, எல்லாரும் ஷூட் பண்ணி தள்ளுங்க. டால் தனமா சுடுற வேலை பண்ணாதீங்க, இல்லனா மொத்த கோட்டையும் பாம் வச்சு வெடிக்க வச்சிருவோம். இவங்களால எதுவும் செய்ய முடியாது. கோர்ட்டை வெடிக்க வச்சாங்கன்னா இவங்களும் சேர்ந்துதான் சாவாங்க. நாங்க சாவ பார்த்து பயப்படுறது இல்ல போலீஸ். நாங்க உயிர் தியாகம் பண்ண தயார். ஆனா தனியா சாக மாட்டோம். எங்க கூட சேர்ந்து 1000 பேரும் சாவாங்க. துப்பாக்கிய கீழே போடுங்க. 3 பேருக்கே எண்ணுவேன். 1 2. யாரு கன்னால ஷூட் பண்ணாங்கன்னு போய் பாரு. யாரா அது? லக்ஷ்மி, என்ன சுடுற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தைரியமா? எல்லாரையும் ரூம்ல அடைச்சு வைங்க. ஏய், போலாம் போங்க. நீங்க எல்லாம் அமைதியா இருங்க ப்ளீஸ். யாரும் கத்தாதீங்க. தைரியமா இருங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? சார், தீவிரவாதிங்க இருக்காங்க. தீவிரவாதிகளா? டெரரிஸ்டா? இன்ஸ்பெக்டர், சீக்கிரம் பேக்கப் கூப்பிடுங்க. நான் என் டீம் தான் காண்டாக்ட் பண்றேன். நானும் ட்ரை பண்றேன். நெட்வொர்க் இல்ல. என்னோட போன்லயும் நெட்வொர்க் இல்ல. உங்க யாரோட போன்லயாவது நெட்வொர்க் இருக்கான்னு பாருங்க. நெட்வொர்க் வருதா நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல இல்ல வரல. இன்ஸ்பெக்டர், இங்க யாருக்குமே நெட்வொர்க் வரல. அது எப்படி நடக்கும்? அப்படின்னா தீவிரவாதிங்க போன் ஜாமரை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதான் நெட்வொர்க் வர மாட்டேங்குது. எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. சார் வாங்க சார், வெளியே போகலாம். ஏன் வெளியே போகணும்? சார், இங்க இருந்தா ரிஸ்க், அதான் வெளியே கூட்டு போறேன். அவங்க எந்த நேரத்திலயும் இங்க உள்ள வரலாம். நீங்க வெளியே போறது நல்லது சார். வாங்க போலாம். அப்போ மத்தவங்க எல்லாம்? சார், நாங்க ஒவ்வொருத்தரா வெளியே எப்படியாவது கொண்டு வந்துருவோம். முதல்ல நீங்க என் கூட வாங்க சார். நியாயம் வழங்குற இடத்துல இருந்துகிட்டு அநியாயம் பண்ண சொல்றீங்களா? இவங்கள ஆபத்துல விட்டுட்டு ஓடி போகவா? ஆனா நீங்க எதுவும் சொல்லாதீங்க. முதல்ல இவங்க எல்லாரையும் வெளியே கொண்டு போங்க. கடைசியா தான் நான் வருவேன். சார், ப்ரொடெக்ஷன் முதல்ல உங்களுக்கு தான் சார் கொடுக்கணும். இவங்களோட நம்பிக்கையை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். மனித நேயத்தை விட்டு கொடுக்க முடியாது. ப்ளீஸ் எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போங்க. வாங்க, நீங்க எல்லாரும் வாங்க ப்ளீஸ். நானும் ஹெல்ப் பண்றேன். நானும் ஹெல்ப் பண்றேன். ஆயுஷ், நீ எங்க போற? சார் வாங்க. என்ன இவங்க பண்றாங்க? இவங்கள தடுங்க. இப்ப என்ன நடக்கும்? நாங்க எப்படி வெளிய போறது? எப்படி வெளியில போறதுன்னு தெரியல. அமைதியா இரு. ஆனா கோர்ட்ல எப்படி தீவிரவாதிகள்லாம் வருவாங்க? எக்ஸாக்ட்லி. எப்படி இதெல்லாம் நடக்க முடியும்? நான் பாட்டியை விட்டுட்டு வரும்போது இவங்க எல்லாரையும் பார்த்தேன். இவங்க எல்லாம் அவங்களா தான் இருப்பாங்க. இவங்க கண்டிப்பா ஏதாவது செய்வாங்கன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சு. யாரும் பேனிக் ஆகாதீங்க. நம்ம எல்லாரும் இங்க தைரியமா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. எல்லாரும் தைரியமா இருங்க. அண்ட் ஒவ்வொருத்தரும் இங்க இருந்து வெளியே போக முயற்சி பண்ணுங்க. அதோட அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏதாவது பண்ணலாம். சார் வாங்க. அவங்க அந்த பக்கமா ஓடி போயிட்டாங்க. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் அந்த கதவை மூடுங்க. சீக்கிரம்.
நீலம் மாமி நீங்களா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தப்பிச்சு போயிடலாம்னா? இல்ல நாங்க என்ன என் கால்ல விழுந்து உயிர் பிச்சை கேப்பியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை விட்டுடுங்கன்னு கேப்பியா? உன்னை நான் இங்க பாரு, என் அம்மாவை நீ எதுவும் செய்யக்கூடாது. பின்னாடி போ. இப்ப இந்த நேரத்துல இவ என்னம்மா செய்யறா? நீ உன்னை பத்தி யோசி. லக்ஷ்மி நடவடிக்கைய பார்த்து நீலம் முறிகிடக்கூடாது. அம்மாவா? இவவும் அம்மாவா? புரியவை, இல்லனா இங்கேயே சுட்டு சுடுகாட்டு காமிச்சிருவேன். அவகிட்ட சொல்லி புரியவை. நாக்க அடிக்கி பேச. நாக்கு எடுக்கணுமா? ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டா கெட்டு போயிட்டா. முதல்ல ஓனா கடக்கு, இல்லனா உன்னையும் உன் அம்மாவையும் ஒரே ஷாட்ல தீத்து கட்டிடுவேன். புரியுதா? பல்ராம் பாய் தன்னோட துப்பாக்கில இருந்து இது வரைக்கும் யாரையுமே பலி கொடுத்ததில்ல. இப்ப யார் சாக போறாங்க? கீழே விழுந்த இந்த பொம்பளையா இல்ல இந்த கேடயம்மா? கீழே விழுந்த அந்த பொம்பளைய சுடலாம். ரொம்ப திமிரு காட்டுறா. நாம போட்ட திட்டம் எல்லாத்தையுமே இவ தான் மொத்தமா கெடுத்துட்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.